ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் பார்க்குறோம். இதில் பரீட்சித் ராஜா கேட்குறா சுகமுனிவர்கிட்ட, இவ்வளவு நேரமாக எல்லா படைப்புகளை பற்றியும் கூறினீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, சாமாசிகத்வயா புரோக்தோ எஸ்ஸு ஸ்வயம்பூ வே அந்தரே, ஸ்வயம்பூ மன்வந்தரத்தில் என்னெல்லாம், அதாவது படைப்புகள்னு எல்லாம் சொன்னதெல்லாம் சொன்னார் இல்லையா, தேவர்களிலிருந்து விலங்குகள் வரைக்கும் எல்லாமே சொன்னார். அதை அவர் ரெஃபர் பண்ணி கேட்குறார் பரீட்சித்து. இப்போது எனக்கு இன்னும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தஸ்யைவ வியாசம் இச்சாமி ஞாத்தும், தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். தே பகவன்னு யதா அனுசர்க்கம் யயா சக்தியா சசர்ஜ பகவான் பரஹ, எப்படியெல்லாம் அவர் சிருஷ்டியை செய்து கொண்டார் தன்னுடைய சக்தியினால், எப்படி நடுநிலையாக, அதாவது இப்போது சுவாயம்பு மன்வந்தரத்தை சொல்லி கொண்டிருந்தீர்கள், மீது என்னெல்லாம் சிருஷ்டி நடந்தது அதை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன்னு சொல்லவும், சூத உவாச்சா. இப்போ முதல் சீனுக்கு போனோம். சூத புராணிகர் சௌனகாதி ரிஷிகள் இல்லையா, சௌனகாதி முனிவர்கள் இல்லையா. அப்போது சூதர் சொல்கிறார், சூத புராணிகர் இது சம்பிரஷ்னமாகர்ணிய, இதை கேட்ட உடனே ராஜஷேர் பாதராயணிகி பிரதிநந்திய மகாயோகி ஜகாத்த முனி சத்தமாக, இதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரீட்சித்து கேட்டேன். அவர் ரொம்பவும் சிலாகிட்டு கொண்டு சந்தோஷமாக அவரை புகழ்ந்து கொண்டு சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீ சுகோவாச்ச. சுகர் சொல்கிறார், யதா பிரச்சேதசக புத்திரா தச பிராச்சீன பர்ஹிஷக, பிராச்சீன பர்ஹிஷ் ஞாபகம் இருக்கு இல்லையா, பிராச்சீன பர்ஹிஷனோட புத்திரர்கள் யார், தசபுத்திரா யார், பிரச்சேதசக இல்லையா. அந்த பிரச்சேதசுகள், அதாவது அங்கிருந்து வெளியில் வந்தா என்ன பண்ணிருந்தா அவள்லான்னா, தபசு பண்ணால், ருத்ர ஸ்தவம் சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம். அப்போ அங்கிருந்து அவர்கள் வெளியில் வந்தார்கள். அவர்களுக்கு என்ன இப்போ ஆசீர்வாதம்னா பிரஜா உற்பத்தி பண்ணணும்னு. அவர்கள் வெளியே வந்த உடனே, அதை நீரில் நின்று கொண்டு அவர்கள் தபசு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திருமேபியக, மரங்கள் தான், ஃபுல்லாக மரங்கள் இருக்கவே அவள் என்ன பண்ணா, அதை கோபத்தோடு அதை எரிக்க ஆரம்பித்தார்கள். முகத்தோ வாயும் அக்னி, வாயிலிருந்து அக்னியும் காற்றுமாக படைத்து அதை எரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த எரிஞ்சு பொசுங்கரிச்சே சோமன் வந்தார். சோமர்னா சந்திர பகவான். அவர் யாருன்னா தருக்களுக்கெல்லாம் அவர் தான் தேவதா, அதிதேவதையாக தலைவராக இருப்பவர். அப்போ அவர் இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக பேச ஆரம்பித்தாராம். மா திருமேபியோ மகாபாகா, இது பண்ணாதீங்கம்மான்னா, நோ பண்ணக்கூடாது. இந்த திருமங்களை, இந்த மரங்களை நீங்கள் அதற்கு தீங்கிழைக்கக்கூடாது. அவர்கள் தீனர்கள் இல்லையா, பாவம் இல்லையா இந்த மரங்கள், துரோக்துமர்ஹத்தை, பரிதாபமானது, அதுக்கெல்லாம் நீங்கள் இதை சுட்டு எரிக்கக்கூடாது என்று அவர் பேச ஆரம்பித்தார். பிரஜாபதிகளுக்கு தலைவரான பகவான் ஸ்ரீஹரி இதுக்கெல்லாம் என்ன சிருஷ்டி பண்ணியிருக்கார், வனஸ்பதி ஔஷதி, இது எதற்காக, உணவுக்காகவும் ஔஷதத்துக்காகவும் படைத்திருக்கின்றார். அது மட்டுமா, அன்னம் சரணாமாச்சரக விஹபதக பாதசாரினாம், அதாவது இது என்ன அளவுக்குன்னா, இது எல்லாமே கொடுக்கறது, இந்த மரங்கள் பழம் பூ காய்களை கொடுக்கின்றது. அப்புறம் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துன்னு தானே இருக்குது. ரொம்ப அழகாக என்னெல்லாம் ஹஸ்தம், அதாவது எருதாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், திபாதமாக இருக்கட்டும், சதுர்ஸ்வதமாக 4 கால்கள் கொண்டதாக இருக்கட்டும், எல்லாருக்குமாகவும் அதுக்கு உணவுக்காக தானே படைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மரங்கள் எல்லாம், செடி கொடிகள் எல்லாம். அதனால் இதை நீங்கள் எரித்து சாம்பலாக்குவது நியாயமல்ல. நீங்கள் ஆதிஷ்டத சதாமார்க்கம் கோபம் எச்சத தீபிகம், இந்த கோபத்தை அடக்கி கொண்டு நீங்கள் நல்ல வழியை கை கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணுற சந்திர பகவான். அப்போ அவருடைய அந்த உபதேசத்தை கேட்டு இவர்களுடைய அந்த சினம் அடங்குவதற்காக அவர் ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கார். பகவான் தானே எல்லா ஜீவராசியிலும் இருக்கார். அதனால பகவானை மகிழ பண்ணணும்னா எல்லா ஜீவராசியும் நம்ம சம்ரக்ஷணம் பண்ணணும். இந்த மாதிரி சினத்தோடு இருக்கக்கூடாது. ஆன்ம விசாரம் பண்ணிக்கொண்டு 3 குணங்களையும் வெற்றி கொள்பவனாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த மரங்கள்
வாக்ஷி ஹேஷோ வரா கன்யா, வார்ஷிங்கிற கன்யாவை இந்த மரங்கள் தாம்மா காப்பாற்றிடுத்து. அதனால் அவளை நீங்கள் பத்னிப்பே பிரதிகிருஹ்யதாம், பத்னியாக ஏற்றுக்கொள்வீர்களாக அப்படின்னு சொல்லி. யார் அந்த வார்ஷி அப்படின்னா, இந்த பிரச்சேதசுகள் பார்த்து கொண்டிருக்கச்சே அவர் அதை பற்றி சொல்கிறார். கண்டு மகரிஷிக்கும் லோச்சைங்கிற அப்சரசுக்கும் பிறந்தவள் தான் இந்த வார்ஷி. இத்யா மந்தரிய வராரோகாம் கன்யா, ரொம்ப அழகான பெண். கன்யாம் அப்சரிசி நிருப சோமோ ராஜா யயோ தத்வா தே தர்மேனுப பயேமிரே. அவர்கள் சொன்ன உடனே அவளை முறைப்படி ஏற்றுக்கொண்டார்கள் பிரச்சேதசுகள். அப்போ அந்த கன்னிகையும் பிரச்சேதசுமாக தக்ஷன் என்ற மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த தக்ஷ பிரஜாபதி அவருடைய படைப்பு தான் 3 உலகிலும் நிரம்பி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. ஆபூரிதாஸ்திரயக, 3 உலகிலும் பூரிதமாக ஃபுல்லாக நிரம்பினது தக்ஷ பிரஜாபதியினால்தான் அப்படின்னு சொல்லி. தக்ஷ பிரஜாபதியை பற்றி, அதாவது தக்ஷன் என்ன பண்ணார்னா, முதல்ல தன்னுடைய சங்கல்பத்தினால தான் ஜீவராசிகளை படைத்தாராம். மனதிலிருந்து மனசைவா சுஜத் பூர்வம் பிரஜாபதிரிமா பிரஜாக 19ஆவது ஸ்லோகத்தில் தான் சொன்னார். அதற்கப்புறம் விந்தியமலைக்கு போனார், அங்கே தபஸ் இருந்தார். அகமர்ஷனம்ங்கிற ஒரு தீர்த்தத்தில் அவர் 3 நேரமும் நீராடி தபசு செய்து பகவானை துஷ்டியாக்கினார். பகவானை ரொம்ப பிரசீதமாக்கினார். அப்போது ஹம்சகுஹ்யங்கிற ஒரு அழகான ஒரு பாடல்களையும் பாடினார், அதாவது ஸ்துதி பண்ணார். அஸ்தோஷி, அதுதான் இப்போ 22ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். துப்யம் ததபி தாசியாமி கஸ்யா துஷ்யத் யதோஹரிஹி. அதை கேட்டு துஷ்டியானாராம் பகவான். அந்த சோத்திரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதி ருவாச்சன்னு தக்ஷ பிரஜாபதி என்ன ஸ்துதி பண்ணாரோ அந்த ஸ்லோகம் தான் இனிமேல் பார்க்க போகிறோம். நம பராய விததானுபூதையே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிகி நிவர்த்தமானாய ததே ஸ்வயம்புவே. அதாவது இவர் அந்த ஸ்வயம்புவாக இருக்கின்ற பகவானே உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி. யார் அவர்? ஸ்வராட்டாக இருக்கவர் இல்லையா, ஸ்வயம் பிரகாஷன் இல்லையா, முகுணமயமயமான இந்த குண தத்துவ புத்திபிகி இல்லையா, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்தவரே, அதை எல்லாம் பிரகிருதி மாயை இதையெல்லாம் கடந்தவரே உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ந யஸ்ய சக்கியம் புருஷோ வைத்தி சக்யு சகாவசன் சம்வசதः புரே அஸ்மின் குணோ யதா குணினோ வியக்த திருஷ்டேஹே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி. ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று சேர்ந்து இருப்பவர்கள் தான் இருந்தது தான் இந்த புருஷன் என்கின்ற ஒரு பிரகிருதியில் படைக்கப்பட்ட விஷயம் இல்லையா. அப்போது ஜீவாத்மா பரமாத்மானா எப்படி தெரிந்து கொள்ள முடிகின்றது? அது அந்தர்யாமியாக இருக்கார் இல்லையா. அந்த ஜீவாத்மா ஜீவாத்மாவின் உள்ளே பரபிரம்மம் இருக்கின்ற அந்த சூக்ஷ்மத்தை நாம் அறிந்தோம் இல்லையா. குணே யதா குணினோ வியக்த திருஷ்டேஹே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமே. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அல்லவா நீர், மக்க நமஸ்காரம்னு சொல்லி. அடுத்தது இந்த உடலினுடைய விஷயங்களை சொல்கிறார். தேகத்தில் என்ன இருக்குது? எப்படிப்பட்ட 5 பூதங்களும் மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிற அந்த காரணங்களும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் பஞ்சப்பிராணங்களும் எல்லாமாக சேர்ந்த இந்த தேகம் அதனால் மட்டுமா ஜீவாத்மாங்கிறது அதுக்கு அதோடு இந்த அழகான இந்த பரபிரம்மத்தினுடைய சைத்தன்யம் இருக்கிறதுனால தானே, இல்லாட்டி அது ஜடம் தானே. அப்படி அந்தர்யாமியான பகவானை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம், சர்வஜம் அனந்த மீட்டே அப்படிங்கிறார். அடுத்தது 26ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்தில், அதாவது மனசு சாதாரணமாக உலகியல் விஷயங்களிலே ஈடுபடுகின்றது. இவர் பேசுகிறது என்னென்னா, சமாதி யோகத்தில் பிரமாணம் விகல்பம் விபர்யம்னு ரொம்பவும் இந்த பிரபஞ்சத்தில் தெளிவாக நமக்கு பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை காட்டுவதை மனமானது தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அந்த சச்சித்தானந்தமாக பகவான் இருக்கார், உள்ளே இருந்துதான் இருக்கார். அதை யார் தெரிஞ்சுப்பா? ஸ்வசம்ஸ்தையா ஹம்சாய தஸ்மை சுச்சி சத்மனே நமஹ. நம்ம அந்த பகவானிடத்தில் இருக்கின்ற அந்த பக்தியின் மூலமான அந்த
ஆன்மீகத்தினால் மட்டுமே அறியப்படுகின்ற பகவான் எப்படிப்பட்டவர்? சுச்சித்துவம், தூய்மையானவர். அப்படிப்பட்ட பகவானே உமக்கு ஹம்சஸ்வரூபனாய பகவானே உமக்கு நமஸ்காரம்னு சொல்லி 27வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மனிஷினோ அந்தர்ஹதி சந்நிவேசிதம் ஸ்வசக்திபிர் நவபிஷ்ச திரிவృత్తిபிஹி வஹ்னிம் யதா தாருணே பாஞ்சதஷ்யம் மனிஷியா நிர்கஷந்தி கூட்டமாக இருக்குது. அதாவது நம்ம பார்க்கறச்சே வந்து அரணிக்கட்டையில் மறைஞ்சிருக்க அந்த அரணி எப்படி வெளியில் வர்றதோ அது உள்ளதான் இருக்குது, ஆனால் பார்த்தா தெரியல இல்லையா? அதே போல் ஞானிகள் என்ன பண்ணுறா, தனக்குள்ளே இருக்கிற அந்த அந்தர்யாமியை தன்னுள்ளே தேடி கண்டுகொள்கின்றார்கள். அப்போ என்னெல்லாம் உலகத்தில் என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் மாயா உலகத்தில் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா எது மிஞ்சிறதோ அதுதான் பகவான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை பற்றி சவை மமாசேஷ விசேஷமாயான்னு 28வது ஸ்லோகத்தில் அதை தான் சொல்கிறார். எல்லா ஸ்வரூபமும் பேர் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நீர்தான். பிரசீத தாம நிருக்தாத்ம சக்தி, பிரசீதமாக வேண்டும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, யார் நீர் அப்படின்னா யத்யன்ருக்தம் வச்சசா நிரூபித்தம் தியாக்ஷபிர்வா மனசா ஓதயஸ்ய, அதாவது வாக்கினாலோ மனசினாலோ புத்தினாலோ அனுபவப்படுறதுக்கு அதுக்கும் மேலே அது. அதாவது எங்கே வந்து எல்லாம் தொடங்குகின்றதோ அந்த தொடங்கி அந்த முடிகிற இடத்துல இருக்கவர் தான் நீர். சத்தியம் நித்திய சத்தியமாக இருக்கின்றவர் நீர் இல்லையா? மாபூத் ஸ்வரூபம் குணரூபம் ஹி தத்தத் சவை குணபாய விசர்க்க லக்ஷணக சொல்லிட்டு எஸ்மின் யதோ ஏனச்ச எஸ்யத் எஸ்மை. அதாவது இவருடைய அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய ஸ்துதி பாருங்க. இப்போ எவ்வளவு அழகாக பாகவத தர்மத்தை, பாகவதனுடைய சாராம்சத்தை அப்படியே எடுத்து கொடுக்குறார். எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, 3-4 அத்தியாயங்களுக்கு ஒரு தடவை பாகவத சாராம்சம் வந்துட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்துதியில் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார் இவர்? பகவான் யார்? யஸ்மின் யதோ ஏனையச்ச எஸ்ய எஸ்மை யத் யோ யதா குருதே காரியத்தேச்சு. கர்மகாரகனாக இருப்பவரும் அவர்தான், கர்த்திருகாரகனாக இருப்பவரும் அவர்தான், செய்ய வைப்பதும் அவர்தான், செய்வதும் அவர்தான் இல்லையா? அப்படிப்பட்ட பகவான் அவரே எல்லாவற்றுக்கும் காரணமானவர், ஸ்வயம் பிரகாசமானவர். தத் பிரம்ம தத்தேதுரன்யதேகம். அப்படிப்பட்டவர் பேதம் இல்லாமல் ஸ்வயம் பிரம்மமானவரான நீர் இன்மேல் கருணையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு 36வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். சித்தாந்தம், அதாவது பகவான் எப்படிப்பட்டவருங்கிறத அவருடைய அந்த பாகவத அந்த பெருமை, அது சனத்குமாரால் நாரதருக்கு உபதேசிக்கப்பட்டவர் அந்த பெருமை இல்லையா? பாகவதம் அப்படி தானே வந்தது. குருவந்தி சைஷா முகுராத்ம மோகம் தஸ்மை நமோ அனந்த குணாய பூம்னே. அவருடைய குணத்தை எல்லாம் சொல்ல முடியுமா? இன்யூமரபிள் இல்லையா? டு த பவர் ஆஃப் என்னு தான் அவர் அனந்த பூமான்னு சொல்கிறோமே நாராயணத்தில். அதே போல் இங்கே சொல்கிறார் அனந்த குணாய பூம்னே. அப்படிப்பட்டவரே உமக்கு நமஸ்காரம். அதே போல் பகவானை வந்து நிராகார ஸ்வரூபர், அதாவது அவர் ஒரு ரூபத்தில் ஒதுங்குறவர் இல்லையா? நம்மெல்லாம் வந்து சகுனத்தில் ஆரம்பித்து நிர்குணத்தில் முடிக்கிறோங்கிறோம் இல்லையா? அப்படி அவரை வந்து இதுதான்னே திட்டமிட்டு பார்க்க முடியாத ஒரு எல்லையில்லாத பரபிரம்மம் அது. அப்போ சாகாரம், அதாவது உருவம் இருக்கிறது, நிராகாரம் உருவம் இல்லாதது என்று இல்லாமல் சமம் பரம் ஹனுகௌலம் பிரகத்தத்து 32வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்படி பகவானுக்கு வந்து சாதாரண நம்ம பார்க்குற மாதிரி இல்லை. அவருடைய அந்த சூல வடிவத்தையே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எந்த நேரத்தில் எப்படி நாமானி ரூபாணி ச ஜன்ம கர்மபிஹி பேஜே சமஹ்யம் பரம பிரசீதத்து, எங்கு வேண்டுமானாலும் எந்த உருவம் தாங்கி கொண்டும் லீலா வினோதங்கள் புரிந்து கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட பகவானே பிரசீதத்து, எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான ஸ்துதி பாருங்க. அதே போல் அடுத்த 34வதுல சொல்கிறார், அவர் நீர்தானே எல்லாரிடத்திலும் இருப்பவர். யதாசயம் தேக கதோ விபாதி யதாநிலக பார்த்திவம் ஆசிரிதோ குணம் ச ஈஸ்வரோ மே குருதான்ம நோரதம். எல்லாருடைய ஹிருதய கமலத்திலும் அவர் தான் இருக்கின்றான். அவரே பலவாக பிரிந்து இல்லையா? அவரே பரபிரம்மமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பகவானே
எமக்கு என்னுடைய மனக்காமனை சையேஸ்வரோ மே குருதான் மனோரதம், என்னுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்வீர்களாகன்னு அழகாக அவர் சொல்லின்னு இருக்கார். சுதி முடித்தார். இப்போ ஸ்ரீசுகர் சொல்கிறார், அகமர்ஷண தீர்த்தத்தில் இருந்து கொண்டு தான் அவர் துதித்தார்னு சொன்னோம் இல்லையா, 3 வேளைகளும். அப்போ அங்கு பகவான் அழகா பிரத்யக்ஷம் மாறாராம். கிருதபாதக சுபர்ணாம்சே பிரலம்ப அஷ்ட மகாபுஜக, அஷ்ட மகாபுஜத்தோடு அழகான 8 திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் கத்தி கேடயம் அம்பு வில்லு பாசம் கதேன்னு 8 திருக்கரங்களில் ஏந்தி அழகாக அங்கே வந்து காட்சி கொடுக்கின்றாரான கருடாருடனாக அழகாக காட்சி கொடுக்கின்றார். பீதவாசா கணஷ்யாம, கணஷ்யாமன் அல்லவா பகவான், அழகான கருத்திரண்ட நீல திருமேனியான நீல திருமேனியில் அழகாக பீத வாசத்தை மஞ்சள் பட்டை கட்டிக்கொண்டு பிரசன்ன வதனத்தோடு அழகான பிரசன்ன வதனம் திருமுகத்தோடு அழகான கருணை பொங்குகின்ற கண்களோடு வனமாலா விதாங்கோ அழகான வனமாலையை அணிந்து கொண்டு, அது எப்படி இருக்கான், அது முழங்கால் வரைக்கும் நீண்டிருக்கான் வனமாலை, அவ்வளவு அழகான வனமாலையை அணிந்து கொண்டு ஸ்ரீ வத்ச கௌசுப அழகான ஸ்ரீவத்சத்தும் கௌசுபத்தோடும் கூடி ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றார். அது ஒளிர்றது பகவான் இடத்துல இருக்கிறதுனால. மகா கிரீட கடக ஸ்புரன் மகர குண்டலக காஞ்ச அங்குலிய வலய நூபுராங்க கத பூஷித, ரொம்ப அழகான கிரீடத்தை அணிந்து கொண்டும் கங்கணங்களையும் வளைகளையும் அணிந்து கொண்டும் காதில் அழகான மகர குண்டலங்கள், காஞ்சி அழகான தங்க ஒட்டியானம், விரல்களில் அங்கூலியத்தில் அழகான மோதிரங்கள், திருவடிகளில் அழகான நூப்புறம், பாதசரம்லாம் போட்டுருக்காராம், தோளில் தோள்வளை, இவ்வளவு அழகான பூஷணத்தோடு காட்சி தருகின்றார் பரபிரம்மம். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய அந்த திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி, அவருடைய திருமேனியை பார்த்து பார்த்து சூழ்ந்து கொண்டு எல்லோரும் சுதி பாடி கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் பாடின்னு இருக்கா, யார் இருப்பா, முதல்ல நாரத நந்த ஆத்யைஹி, நாரதர் நந்தர் சுனந்தர் கூட சேர்ந்து கொண்டு, நந்தர் சுனந்தர் தெரியும் இல்லையா, பார்ஷதர்கள், அவர்கள் சூழ அப்படியே சுதி பாடின்னு இருக்காளாம். கந்தர்களும் சரணர்களும் எல்லாம் பகவானுடைய சுதி பாடி கொண்டிருக்க, தக்ஷன் முன்னாடி அப்படி அழகா ஜல்லுன்னு காட்சி கொடுக்கின்றார். அப்படியே திகச்சு போறாராம். விசக்ஷயாக தசக தகமத ஆச்சரியம், ரொம்ப அழகான ரூபத்தோடு தக்ஷ பிரஜாபதியோட நிக்கர்ச்ச ஆச்சரியமா பிரஜாபதி பார்க்குறார். அப்படியே நமஸ்காரம் பண்ணுறான். நாம தண்டவத்து பூமவ், அப்படி சட்டுன்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். அவருடைய அந்த அந்த அழகான அந்த ரூபத்தை பார்த்து அவருக்கு அப்படியே அவருடைய கண்களிலிருந்து பாஷ்வம் வழியத்து உலகாங்கிதம் அடைகின்றார். அப்படியே பரவசமாக அப்படி பார்த்துன்னு இருக்காராம். ஆபூரித மனோத்வாரை தின்ய இவ நிர்ஜரைஹி, அப்படி பார்த்துன்னு இருக்கார். தக்ஷ பிரஜாபதியை அப்படி பார்க்கறச்சு பகவான் அவருடைய காமன் அவருக்கு தெரியறது. அதனால பகவான் பேச ஆரம்பிச்சாராம். ஸ்ரீ பகவான் வாச்ச பிராச்சேதச மகாபாக கூப்பிடுறாரு பாருங்க. பிராச்சேதசில் பிறந்த மகாபாகனே யாரு, தக்ஷனை சொல்றார். என்னிடத்தில் சம்சித்த தபசா பவான், என்னிடத்தில் தபசு பண்ணி யத் ஸ்ரத்தையா மத்பரையா மைபாவம் பரம்கதா, பக்தி செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நீ செய்த தபசினாலே நான் துஷ்டியானேன். பிரீத்தோகம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுத்துப்பா. பிரீத்தோகம் தே பிரஜாநாத, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா ஜீவராசிகளும் நன்றாக செழிப்போடு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பார்க்கின்றாயே இதெல்லாம் பிரம்மா பவோ பவந்தஷ்ட மனவோ விபுதோ ஈஸ்வர விபூதையே மமா, என்னுடைய விபூதி தான்ப்பா இதெல்லாம். சுவாயம்பு மனுவிலிருந்து பிரஜாபதியிலிருந்து பரமசிவனிலிருந்து பிரம்மாதி தேவர்களிலிருந்து எல்லோரும் என்னுடைய விபூதி. விபூதி முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், இது அவருடைய விபூதிங்கும் போது அது அவ்வளோ சிரேஷ்டமானது, பகவானுடைய உன்னதமான சக்தி. அப்போது அவர் சொல்கிறார், தப்போ மே ஹிருதயம், தபஸ் தான்ப்பா என்னுடைய ஹிருதயம். பிரம்மன் தனுர் வித்யா கிரியா கிருதி அங்கானி கிருதவோ ஜாதா தர்மா ஆத்மா சவசுராக. தபஸு தான் என்னுடைய ஹிருதயம், வித்யை தான் என்னுடைய திருமேனி, என்னெல்லாம் கிரியை பண்ணுறியோ அதுதான் என்னுடைய ரூபமே, வேள்வி தான் என்னுடைய கை கால்களே, தர்மம் தான் என்னுடைய மனசு, தேவர்கள் தான் எனது உயர்.
இப்படி படைப்புக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன். அகமேவாம் அசமேவாக்ரே, முன்னாடி நான் தான் இருந்தேன். நான் என் கிஞ்சாந்தரம் பகி, வெளியில் ஒன்றும் இல்லை, உள்ளேயும் வெளியிலும் ஒன்றும் இல்லை. சத்யானம் எப்படி நம்ம சிருஷ்டியினுடைய ஆரம்பம். இப்போ பாருங்க, இது இட்ஸ் க்ரீம் ஆஃப் பாகவதம் சொல்லின்னு இருக்க. அதுதான் இவ்வளோ அழகாக சொல்லின்னு இருக்கார். என்னுள்ளே தான் எல்லாமே, வெளியில் ஒன்றும் இல்லை. அதை அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் என்னுடைய அதாவது என்னுடைய சக்தி சைத்தன்யம்லாம் அதை கொண்டு பிரம்மதேவனை கொண்டு சிருஷ்டியை செய்ய ஆரம்பித்தேன். அவர் தபஸு பண்ணார். அவருடைய தபஸினாலே அவரிடத்துல படைப்பு கர்த்தாவை ஒப்படைத்தேன். இப்போது அசிக்னிங்கிற பெண் பிரஜாபதியினுடைய மகள் இருக்கா, பஞ்சனோட பிரஜாபதி. அவளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. துஹிதா இருக்கா, பஞ்சனோட துஹிதான மகள். அவளை ஏற்றுக்கொண்டு நீ இல்லறம் நடத்து. ஏன்னா இவர் மனசாலேயே பிரஜா உற்பத்தி பண்ணார். இப்பொழுது அழகாக அவளை மணந்து கொண்டு ஆண் பெண்ணினால் உண்டாகின்ற படைத்தலை செய்வாயாகன்னு நம்ம இவர் ஆசீர்வாதம் பண்ணுற ஸ்ரீசுகர் சொல்கிறார். இப்படியாக பகவான் இப்படி சொல்லி இப்படி போனதை அந்த பிரஜாபதி கண் முன்னாடியே அவர் திரோதானமானார்னு சொல்லி முடிக்கிற 6வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முற்று பெறுகிச்சு. ஓம் மத ஷஷ்டஸ்கந்தே சதுர்த்தோऽध्यायः राजोवाच देवासुरनृणां सर्गो नागानां मृगपक्षिणां सामासिक त्वया प्रोक्तो यस्तु स्वायम्भुवेऽन्तरे तस्यैव व्यासमिज्ञामि ज्ञातुं ते भगवन् यथा अनुसर्गं यया शक्त्या ससर्ज भगवान् परः सूतोवाच इति सम्प्रश्नमाकर्ण्य राजर्षिर्भातरायणिः प्रदिनन्त्य महायोगी जगादमुनिसत्तमाः श्रीशुकोवाच यथा प्रचेतसः पुत्र दश प्राचीनबर्हिषः अन्तः समुद्रादुन्मग्ना तदृशोर्घां द्रुमैर्वतां द्रुमेभ्यः कृत्यमानास्ते तपोदीपितमन्यव मुखतो वायुमग्निं च ससृजुस्तत्तिदक्षयाम् ताभ्यां निर्दह्यमानां स्थान् उपलभ्य कुरुत्वः राजोवाच महान् सोमो मन्यं प्रशमयन्यव माद्रमेभ्यो महाभागा दीनेभ्यो द्रोक्तुमर्हत विवर्धयिषवो भूयूयं प्रजानां पदयः स्मृताः अहो प्रजापतिपदिः भगवान् हरिरव्ययः वनस्पतीन्वोषधीश्च ससर्जोर्जमिषं विपुः अन्नं चरानामचरा हि अपदः पादचारिणाम् अहस्तास्तयुक्तानां द्विपदां च चतुष्पदः यूयं च पित्रान् वादिष्ट देवदेवेन च नगा प्रजासर्गाय हि कथं वृक्षान् निर्धक्तुमर्हत आतिष्ठत सतां मार्गं कोपं यच्छत दीपितं पित्रा पितामहेनापि जुष्टं वा प्रपितामहैः तोकानां पितरो बन्धो दृशः पक्ष्मश्रिया पतिः पदि प्रजानां भिक्षूणां गृह्यज्ञानां बुधः सुहृत् अन्तर्देहेषु भूतानाम् आत्मा आस्ते हरिरीश्वरः सर्वं दद्धिष्ण्यमीक्षत्वम् एवं वस्तोषितो ह्यसो यः समुत्पतितं देह आकाशान्मन्युमुल्बनम् आत्मजिज्ञासया यच्चेत् स गुणानतिवर्तते अलं दत्तैर्द्रुमै दीनैः किलानां शिवमस्तु वः वाक्षीः शावरा कन्या पत्नीत्वे प्रतिगुह्यताम् इत्यामन्त्रयवरारोहां कन्यामप्सरसीं नृप सोमो राजा ययौ दत्त्वा ते धर्मेणोपयेमिरे
तेभ्य तस्यां समभवत् दक्षः प्राचेतसः किल यस्य प्रजा विसर्गेण लोका पुरितास्त्रयः यथा ससर्ज भूतानि दक्षो दुहितृवत्सलः रेदसा मनसा चैव तन्ममावहितः शृणु मनसैवा सृजत्पूर्वं प्रजापतिरिमा प्रजाः देवासुरमनुष्यातिन् नभस्थलजलौकसः तमब्रह्मितमालोक्य प्रजासर्गं प्रजापतिः विन्ध्यपधानुपव्रज्य सोचरद्दुष्करं तपः तत्रागमर्शनं नाम तीर्थं पापहरं परम् उपस्पृश्यानुसवनं तपसा तोषयत् हरिं हस्तौषितहंसगुह्येन भगवन्तं मदोक्षजं तुभ्यं तदपि तस्यामि कस्या तुष्यत्यतो हरिः। प्रजापतिरुवाच नमः पराय विददानुभूतये गुणत्रयाभासनिमित्तबन्धवे अदृष्टधाम्ने गुणतत्त्वबुद्धिभिः निवर्तमानाय ददे स्वयंभुवे न यस्य सख्यं पुरुषो वैदि सख्युः सखा वसन् वसतः पुरेऽस्मिन् गुणो यथा गुणिनो व्यक्तदृष्टेः तस्मै महेशाय नमस्करोमि। देहो असवोक्षो मनवो बोधमात्रान् आत्मानमन्यं च विदुः परं यत् सर्वं पुमान् वेद गुणांशदज्ञो न वेद सर्वज्ञमनन्तमीडे यदोपरामो मनसो रामरूपस्य दृष्टस्मृतिः सम्प्रमोषात् य ईयते केवलया स्वसंस्थया हंसाय तस्मै शुचिसत्मने नमः। मनीषिणो अन्तर्हृदि सन्निवेशितं स्वशक्तिभिर्नवभिश्च त्रिवृत्तिभिः मह्यं यदा धारुणिपाञ्चदश्यं मनीषया निर्कषन्ति कूटं स वै ममाशेषविशेषमाया निषेधनिर्वाणसुखानुभूतिः स सर्वनामा स च विश्वरूपः प्रसीदताम् अनिरुक्तात्मशक्तिः यद्यन्निरुक्तं वचसा निरूपितं धियाक्षभिर्वा मनसा बोधयस्य मा भूत्स्वरूपं गुणरूपं हि तत् स वै गुणापाय विसर्गलक्षणः यस्मिन् यदो येन च यस्य यस्मै यद्यो यथा कुरुते कार्यते च परावरेषां परमं प्राक्प्रसिद्धं तद्ब्रह्म तथ्येदुरनन्यदेगं यच्चक्तयो वदतां वादिनां वै विवादसंवादभुवो भवन्ति कुर्वन्ति चैषां मुहुरात्ममोहं तस्मै नमो आनन्दगुणाय भूम्ने। अस्तीति नास्तीति च वस्तुनिष्ठयोः एकस्तयोर्भिन्नविरुद्धधर्मयोः अवेक्षितं किञ्चन योगसाङ्ख्ययोः समं परं हि अनुकूलं बृहत् यो अनुग्रहार्थं भजतां पादमूलम् अनामरूपो भगवान् अनन्तः नामानि रूपाणि च जन्मकर्मभिः वेजे समह्यं परमप्रसीदतो यः प्राकृतैर्ज्ञानपदैर्जनानां यदाशयं देहगतो विभाति यथा नीलपार्थिवमाशितो गुणं स ईश्वरो मे कुरुतान् मनोरथम्। श्रीशुकोवाच इति स्तुतसंस्तुतवतः सतर्मिन् तस्मिन्नागमर्शने आविरासेत् कुरुश्रेष्ठ भगवान् वत्कवत्सलः कृतपादः सुपर्णांसे प्रलम्बाष्टमहाभुजः चक्रशङ्खासि चर्मेषु धनुपाशगदातरः पीतवासा घनश्यामः प्रसन्नवदनेक्षणः वनमाला निवेदाङ्गो लसत् श्रीवत्सकौस्तुभः महाकिरीटकटकः स्फुरन्मकरकुण्टलः काञ्चङ्कुलीवलय नूपुराङ्गदभूषितः त्रैलोक्यमोहनं रूपं विप्रत्रिभुवनेश्वरः मृदो नारदनन्दाद्यैः पाशदैः सूरयूतपैः स्तूयमानोऽनुगायद्भिः सिद्धगन्धर्वचारणैः
रूपं तन्महदाश्चर्यं विचक्ष्यागतसात्वसः ननाम दण्डवद्भूमौ भ्रहृष्टात्मा प्रजापतिः न किञ्चिन्नेधारयति न किञ्चनोद्धीरयितुम् अशकत्तीव्रयामुता आपूरितमनोद्वारैः हृदिन्यैव निर्झरैः तं तदा वनतं भक्तं प्रजाकामं प्रजापतिं चित्तज्ञः सर्वभूतानां हितमाह जनार्दनः। श्रीभगवानुवाच प्राचेतस महाभाग संसिद्धस्तपसा भवान् यच्छ्रद्धया मत्परया मयि भावं परं गतः प्रीतोऽहं ते प्रजानाथ यत्ते अस्योद्ब्रह्मणं तपः ममैष कामो भूतानां यद्भूयासुर्विभूतयः ब्रह्मा भवो भवन्तश्च मनमो विबुधेश्वराः विबोधयो मम ह्येता भूतानां भूतिहेतवः तपो मे हृदयं ब्रह्मन् धनुर्विद्या क्रियाकृतिः अङ्गानि कृतवो जाता धर्मात्मा सवस्सुराः अहमेवासमेवाग्रे नान्यत् किञ्चान्तरं बहिः संज्ञानमात्रमव्यक्तं प्रसुप्तम् इव विश्वतः मय्यनन्दगुणे अनन्ते गुणतो गुणविग्रहः यदासीत् तदैवाद्यः स्वयंभूः समभूतजः स वै यदा महादेवो मम वीर्योपबृंहितः मेने किलमिवात्मानम् ओध्यदा सर्गकर्मणे अदमे माभिहितो देवः तवोऽदप्यदधारुणं नव विश्वसृजो युष्मान् येनाधावसृजत् विभुः येषा पञ्चजनस्याङ्गदुहिता वै प्रजापतेः असग्नी नाम पत्नीत्वे प्रजेश प्रतिगृह्यतां मिथुनव्यवाय धर्मस्त्वं प्रजासर्गमिमं पुनः मिथुनव्यवाय धर्मिण्यां बोरुषो भावयिष्यसि त्वद्धोस्तस्तात् प्रजा सर्वा मिथुनीभूय मायया मदीयया भविष्यन्ति हरिष्यन्ति च मे बलिं श्रीशुकोवाच इत्युक्त्वा मिषदस्तस्य भगवान् विश्वभावनः स्वप्नोपलब्धार्थ इव तत्रैवान्तर्तते हरिः। श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय।